ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி. குளிக்கும் நீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து குளிங்க. ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும். அசுர வேகத்தில் பணம் குவியும். அது என்ன பொருள், எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து குளிச்சா எப்படி பணம் செல்வம் எல்லாம் குவியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பொதுவாக எந்த ஒரு விசேஷ நாளோட பலனையும் நம்ம முழுமையாக பெறணும் அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்ததில் இருந்து நம்ம செய்யக்கூடிய மங்களகரமான செயல்கள் மூலமாக தான் நமக்கு அந்த விரதத்தோட பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால தான் தூங்கி எழுந்ததுமே வாசலில் சாணம் தெளிக்கிறது, அதற்கு பிறகு மங்களகரமாக கோலம் இடுவது, இது மாதிரிலாம் நம்ம செய்கிற செயல்கள். அதுபோல் குளிக்கக்கூடிய நீரில் அந்த விநாயக பெருமானுக்குரிய மங்கள பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக விநாயக பெருமானோட அருளை நம்ம முழுமையாக பெற முடியும். நீரில் பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக எப்படி பலனை பெற முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. தண்ணீருக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பெற்று, நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை பெற்று அதை நமக்கு தரக்கூடியது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு நல்ல நாளில் விநாயக பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கிறோம். விநாயக பெருமான் அவதரித்தது பார்த்திங்கன்னா ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. மாதம் மாதம் சதுர்த்தி வருது. அதை நம்ம தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம எதுவுமே வழிபடுவது கிடையாது. விநாயகருக்குரிய நாளாக இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை மட்டும்தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக அவர் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கோலாகலமாக நம்ம வழிபடுறோம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியானது ஆகஸ்ட் 27 வருது. புதன்கிழமையில வந்திருக்கு. புத பகவான் அப்படிங்கிறவர் ஞானத்தை வழங்கக்கூடியவர். விநாயக பெருமானுமே ஞானத்துக்கு அதிபதி, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. இந்த புதன்கிழமையில விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது. இங்கே ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செஞ்சிடணும். ஏன்னா ஆகஸ்ட் 26 நல்ல நேரத்தில் புதுசாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வைக்கணும் இல்லையா? அதனால் விநாயகர் வருவதற்கு முன் நம்ம அவரை வரவேற்கும் விதமாக நல்ல வீட்டை சுத்தம் செஞ்சுருக்கணும் இல்லையா? அதனால் திங்கட்கிழமையே சுத்தம் செய்து விடுங்க. ஒரு மனைப்பலகையில் அரிசி மாவில் கோலம் போட்டு அதன் மேலே வாழை இலை விரித்து அது மேலே பச்சரிசி பரப்பி அந்த அரிசியில் வலதுகை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஸ்வஸ்திக் வரைஞ்சி ஓம் அப்படின்னு எழுதி அதற்கு பிறகு விநாயகர் சிலையை வைக்கணும். விநாயகர் சிலை கிழக்கு முகமாக தான் இருக்கணும். விநாயகருக்கு உரியது 21 மலர்கள், 21 இலைகள்னு சொல்லுவாங்க. இந்த 21 மலர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஆனால் 21 இலைகள் ஈஸியாக நிறைய பேத்துக்கு கிடச்சிரும். இந்த 21 இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு கும்பிடுங்க. வேண்டிய வரம் அனைத்தும் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த ஒரு நாளில் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு இலையான துளசி இலையை விநாயகருக்கு வச்சு வழிபடலாம். மற்ற நாளில் துளசி இலையை விநாயகருக்கு வைக்கவே கூடாது. எந்த ஒரு செயலையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதக்கூட ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானுக்குரிய விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்குரிய இந்த ஒரு பொருளை நம்ம காலையில் எழுந்ததும் செய்யக்கூடிய முதல் வேளையான குளிக்கும் நீரில் இதை கலந்து குளிப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகன்று செல்வ கடாட்சம் ஏற்படும். ஆகஸ்ட் 27 சதுர்த்தி திதி ஈவினிங் வரையும் தான் இருக்குது. மாலை 4 மணிக்கு மேலே சப்தமி திதி வந்துடுது. அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை மாலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. ஆகஸ்ட் 27 காலையில் 9 மணியில் இருந்து 11:58 அதாவது 12 மணி வரையில் தான் உங்களுக்கு நல்ல நேரம். அதற்கு பிறகு அதை விட்டுட்டீங்க அப்படின்னா மதியம் 1:31 முதல் மாலை 3:50 வரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அன்றைய தினம் ராவு காலம் 12 to 1:30, யமகண்டம் காலையில் 7:30 to 9. அதனால் இந்த நேரங்களில் இந்த மங்கள பொருட்களை சேர்த்து குளிக்காதீங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் குளிக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த நாளை துவங்கணும் அப்படின்னா அந்த விரத நாளோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சரி,
இந்த தண்ணீரில் நம்ம அன்றைய தினம் எந்தெந்த பொருட்களை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் ஒரு 5 பொருட்கள் சொல்லியிருக்கேன். இந்த 5 பொருளில் ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்து குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிக்கலாம். எனக்கு 5 பொருளுமே கிடைக்கிது அப்படின்னாலும் சரி, இந்த 5 பொருளையும் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே விட்டுடுங்க. அதற்கு பிறகு அந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கணும். இது எதற்காக 5 நிமிடம் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருளோட சக்தி, ஆகர்ஷ்ண சக்தியானது அந்த தண்ணீரில் பரவி அதன் மூலமாக நமக்கு ஒரு தெய்வ கடாட்சமும் தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நல்ல ஒரு தெய்வீக சக்தியும் நேர்மறை சக்தியும் பரவும். சரி, விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த பொருள் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த ஒரு பொருளை விநாயகருக்கு வைக்கணும் அப்படின்னம்ல, அது எது? அருகம்புல். இந்த அருகம்புல்லுத ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர்த்துக்கு 4 புல் இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் போதும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால இதை கொண்டு வந்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு அதை ஒரு 5 நிமிடம் விட்டு விட்டு அதற்கு பிறகு குளிங்க. அடுத்தது தர்பைப்புல். இந்த தர்பைப்புல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அதனால தான் கிரகண நேரங்கள்லாம் எந்த ஒரு உணவுப் பொருள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட அதில் சின்னதாக தர்பப்புல்லை கிள்ளி போடணும்போம். யாகசாலையிலலாம் பாருங்கள், சுற்றி இந்த தர்பப்புல்லை வச்சுருப்பாங்க. காரணம், அந்த அக்னி குண்டத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை விளக்குவதற்காக இதை வச்சுருக்காங்க. நாட்டு மருந்து கடையில் இந்த தர்பப்புல்லை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய மங்களகரமான விஷயங்களுக்கு இது பயன்படும். எப்பவும் வீட்டில் வந்து பூஜை அறையில் இது இருக்கணும். அடுத்தது அரச இலை. இந்த அரச இலை அப்படிங்கிறது விநாயகருக்கு மிக முக்கியமான ஒரு இலை. அரச மரத்தடி பிள்ளையாருன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கெங்கெல்லாம் அரச மரம் இருக்கோ அந்த இடத்துலலாம் பிள்ளையார் இருப்பார். இதை ஏன் அப்படின்னா, இது ராஜ விருட்சம் அப்படிம்பாங்க. இந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச இலை ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்குங்க. இதை வந்து தண்ணீரில் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த தண்ணீரில் குளிங்க. மேலே சொன்ன எந்த பொருள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இதை நீங்கள் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துங்க. அது என்ன அப்படின்னா, கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சள். இதை தண்ணீரில் போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நல்ல ஒரு தெய்வ அருளும் நல்ல நேர்மறை சக்தியும் பரவும். இதை நம்ம தலையோடு அடிக்கடியே நம்ம குளிக்கலாம். இது மாதிரி குளிச்சுக்கிட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அதனால் குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சு பாருங்கள்.